ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். குட் மார்னிங் வைகரை சங்கமம். அன்பான வேண்டுகோள், பிரசண்டர் தன்னுடைய பிரசன்டேஷனை முடித்த பிறகு பின்னூட்டம் வழங்கும் அனைவரும் கேமரா ஆன் செய்து 2 நிமிடத்திற்குள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தங்கள் கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சி யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு அது நீண்ட காலம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நிரந்தர பதிவாக இருக்கும். எனவே இதை மனதில் கொண்டு உங்கள் கருத்துக்களை சுருக்கமாகவும் தரமாகவும் பகிருங்கள். இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகள் நாளை பலருக்கு வழிகாட்டும். இப்போது நிகழ்ச்சிக்குள் போகிறோம். அறிமுகம் மற்றும் வரவேற்புரை. குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நாலேஜ் grows when we dare to think beyond the rules. அன்பும் அறிவும் ஒன்றிணையும் வைகரை சங்கமத்தின் அன்பு உறவுகளுக்கு அனைவரையும் இனிய காலை வணக்கத்தோடு வரவேற்கிறேன். விதிகளை பின்பற்றுபவர்கள் வரலாற்றை படிப்பார்கள். விதிகளை தாண்டி சிந்திப்பவர்களே வரலாற்றை படைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நமது சிந்தனையை விரிவுபடுத்தும் இந்த வைகரை சங்கமத்தின் 17வது நாள் அறிவு பகிர்வு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு மிகவும் சிந்திக்க வைக்கும் தலைப்பு, பியாண்ட் த ரூல்ஸ். விதிகளுக்கு அப்பால் சிந்திப்போம். ஒரு பிரச்சனையை அனைவரும் ஒரே கோணத்தில் பார்க்கும்போது வெற்றியாளர்கள் மட்டும் அதை வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். அதுதான் புதுமையின் தொடக்கம், அதுதான் தலைமைத்துவத்தின் அடையாளம். இந்த ஆழமான தலைப்பை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ளவர் அனுபவத்தையும் அறிவையும் இணைத்து ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி வரும் திறன் வளர்ப்பு நிபுணர் திரு பிருத்திவிராஜன் கணேசன் அவர்கள். ட்ரைனிங் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் என்ற தத்துவத்தை தனது வாழ்வின் வழிகாட்டியாக கொண்டு தலைமைத்துவம், மனிதவள மேம்பாடு, குழு ஒருங்கிணைப்பு, மார்க்கெட்டிங் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பயிற்சிகளை வழங்கி வருகிறார். மார்க்கெட்டிங் நிர்வாகி முதல் மேலாண்மை நிலை வரை அவர் பெற்ற அனுபவம், நடைமுறை அறிவையும் வாழ்க்கை அனுபவத்தையும் ஒன்றிணைத்து கற்பிக்கும் தனித்துவத்தை அவருக்கு அளித்துள்ளது. திருக்குறள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. சாதாரண மனிதர்கள் விதிகளை பின்பற்றுவார்கள், சாதனையாளர்கள் புதிய விதிகளை உருவாக்குவார்கள். உலகளவின அறிவை விதிகளுக்கு அப்பால் சிந்திக்கும் மனப்பான்மையுடன் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ள சிறப்பு வழிகாட்டி, ஊக்கமூட்டும் பேச்சாளர், திறன் வளர்ப்பு நிபுணர் திரு பிருத்திவிராஜன் கணேசன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக உற்சாகமான கரவொலியுடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ நரி சார். சார் நான் ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன் சார். சார் ஸ்லைட்ஸ் விசிபிளாக இருக்கா சார்? எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதாவது நம்ம குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், ஒரு ட்ரெயினர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதை வந்து நம்ம தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக 2-3 தடவை நான் பார்த்தேன். நான் சாரோட நேச்சரே இதுதான் அப்படிங்கிறது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அருணகிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஒன்று அனுப்பிச்சோம்னா அந்த ப்ரொஃபைலை எடுத்து ஃபுல்லாக நாளைக்கு எப்படி கம்பேர் பண்ண போகிறாங்களோ
அது மாதிரி ஃபுல்லா தமிழ்ல டைப் பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தமிழ்ல டைப் பண்றதுங்கிறது பெரிய வேலை. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி பண்ணணும், தமிழ்ல டைப் பண்ணி அதை எடுத்து ஷேர் பண்ணி எத்தனை பேக்கப் வச்சிருப்பாங்கன்னு தெரியல சார். ஏன்னா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எது ஒரு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறோமோ அது ஒர்க் ஆகாது, அல்லது பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் பேப்பர்ல எழுதிடுவேன். அன்னைக்கு அருணகிரி சாரோட செஷன் அப்போ ஒரு சேஃப்டிக்காக பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். அதான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அன்னைக்கு லட்சுமி சார் வர வேண்டியது தொழில்நுட்ப பிரச்சனைனால வர முடியாம போயிடுச்சு. டக்குன்னு உடனே எடுத்து பார்த்துட்டு உடனே அதை எடுத்து நான் வசிக்க ஆரம்பிச்சேன். அருணகிரி சாரோட அளவுக்கு ஃப்ளோ நிறைய பேருக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு தங்கு தடை இல்லாம அதை எடுத்து, அதுதான் திஸ் இஸ் பியாண்ட் த ரூல் அப்படிங்கிறது. ரூல் என்ன அப்படின்னா, நீங்க சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நீங்க மாடரேட்டர், நீங்க தான் அந்த 2 ஒர்க்கையும் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா ரூல் இஸ் தூக்கி போட்டு ரைட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதை நீங்க எடுத்து இவ்வளவு தூரம் ஒரு சிரத்தை எடுத்து பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் பியாண்ட் ரூலுக்கு தாண்டி அதுல இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்ம யோசிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா கொண்டு போக முடியுமா, அது ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா ஏன் நம்ம 3 நிமிஷம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. ஒரு 3 நிமிஷம் பேசும்போது ஏன் பேசுறீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்லை. அதுதான் தட் இஸ் அ பேஷன். பியாண்ட் த ரூல் போகணும் அப்படின்னா பேஷன் வேணும், சக்சஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ரூலை கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கான வழிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அது என்ன பண்றது அப்படிங்கறத யோசிப்பாங்க. இன்னைக்கு டாபிக் அதுதான். இந்த டாபிக்கோட ஒரு முக்கியமான சாராம்சம் அதுதான் சார். ஸ்லைட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுச்சு, விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பியாண்ட் த ரூல்ஸ். இது நம்ம பியாண்ட் ஆக்சுவலி இந்த டாபிக்ல வேற என்னன்னா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டாபிக் நிறைய எடுத்துருக்கோம். பியாண்ட் த ரூல்ஸ் அதுக்கும் இந்த திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? வித்தியாசம் இல்லாம இல்ல, 2 டைட்டிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி நீங்க ஸ்ட்ரைட்டாவே அட்மிட் பண்ணி பேசலாம். அதாவது பியாண்ட் லாஜிக்கை தாண்டி என்ன நினைக்கிறோம், பியாண்ட் தி ரூல்ஸ். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். நண்பர்கள் வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பியாண்ட் த ரூல்ஸ்னா எஸ் சார், ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை தாண்டி இன்னும் என்ன பெட்டர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பியாண்ட் த ரூல்ஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கிறது எப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஏரியால இருந்து பார்க்காம வேறு கோணத்துல அணுகிறது அப்படிங்கிறது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். கரெக்ட் சார், கரெக்ட் சார். தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க. ஆக்சுவலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும், வெளியில இருந்து திங்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் ரூல். அது நம்ம ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணுவோம். பியாண்ட் த ரூல்ஸ் அப்படின்னா ரூல் இருக்கு, அந்த ரூலை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம். சார் எல்லாரும் சொன்னாங்க லாஜிக்கல் திங்கிங்ல அந்த ரூலை தாண்டி திங்க் பண்றது. லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்டெப் அகட், அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது. இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சார், இது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேபிட்டலிஸ்ட் எல்லா முதலாளிகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ரூல் அப்படிங்கிறத வந்து அந்த முதலாளிகள் வந்து தூக்கி ஓரமா வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. ரூலுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய இது வந்து அந்த அவங்களுடைய பாப்புலாரிட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான். அது ரூலுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நிறைய அந்த ஒரு குருன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு அமிதாப் பச்சனுடைய பையன் நடிச்ச படம். அது அபிஷேக் பச்சன் நடிச்ச படம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆச்சு. அந்த படத்துல வந்து ஒரு மேனேஜரியல் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஒரு அம்பானியோட ஸ்டைல், அம்பானி அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கதை மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. அதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. யாராவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீண்டும் போய் பாருங்க. ட்ரைனிங்ல நிறைய இடத்துல அந்த கிளிப்பிங்ஸ் நான் பயன்படுத்தியிருக்கேன். அது வந்து ஒரு எப்படி ரூலை வந்து ஓவர்டேக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நாசுக்கா எடுத்துருப்போம். லஞ்சம் கொடுக்குறது அப்படின்னா கூட அது எப்படி பண்றது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது பியாண்ட் த ரூல்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்ட்ரகிள் பண்றவங்க யாருக்குமே இந்த திங்கிங் இருக்காது. ரூல் எடுத்து முன்னாடி வச்சுட்டு சார் இந்த மாதிரி ரூல் இருக்கே நம்ம பண்ண முடியாது, அதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆடிட்டர் உட்காந்து பேசுனீங்கன்னா அவர் 1000 ரூல்ஸ் கொடுப்பாரு, 1000 வேஸ் கொடுப்பாரு. சரி இதெல்லாம் நீங்க பண்ணலாம், இதெல்லாம் நீங்க பண்ணலாம், நீங்க பண்ணுங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல ரூலை விட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வருவாங்க. ஃபுல்லா ரூலை மீறணும்னு அவசியம் இல்லை. டாபிக் வைக்கும்போது பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது வயலண்டா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ரூலை உடச்சிட்டு வெளியில வாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணல. ரூலை பிரேக் பண்றது நம்மளுடைய இதுல. பியாண்ட் த ரூல்ஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கலா நான் ரூலை மீறுவேன் ஆனா ரூலுக்குள்ள தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ட்லா ரூலுக்கு வெளியில போயிட்டு நமக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுட்டு திருப்பி ரூலுக்குள்ள வர மாதிரி காமிச்சுக்கிறது. வெளியில இருந்து பார்க்கும்போது ரூலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ரூல்ல மீறி சில காரியங்கள் பண்ணி தான் நம்ம சாதிச்சிருக்கோம். சக்சஸ் பியாண்ட் த ரூல்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லலாம். நான் என்ன சரியா சொல்ல போனா
இது நம்ம அந்த ரூலை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுது. ரூலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்காது. நம்ம வந்து ஏன் நம்ம அந்த அந்த திங்க் நமக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். கேட்டா நம்ம அந்த ரூல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். ரூல் அப்படின்னா என்ன சார்? இங்க நான் ஒரு விளக்கம் போட்டிருக்கேன், நீங்க ஏதாவது விளக்கம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரூல்ங்கிறது ஒரு கைட்லைன்ஸ், அவ்வளவுதான். எல்லாரும் காமனா ஃபாலோ பண்ற ஒரு கைட்லைன்ஸ். கரெக்ட் சார். இன்னது செய்ய வேண்டும் அல்லது இன்னது செய்யக்கூடாது எனக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான வாசகம், விதி, நியதி அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து நம்ம டிஃபைன் பண்றாங்க. அந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த வாசகத்தை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். இன்னது செய்ய வேண்டும் அல்லது இன்னது செய்யக்கூடாது எனக்கு ஒரு அதிகாரபூர்வமான வாசகம், விதி, நியதி. அதுக்கு முதல்ல நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். 2 விதமா யோசிச்சு வச்சோம். இது முடியும், இது முடியாது, எது வந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிட்டாக்க அதை நம்ம ஏத்துக்கலாம். வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரின்னு. அப்படிதான் நான் நினைப்பேன். நான் இப்போது அப்படிதான் செய்வேன். நன்றி. கரெக்ட். தேங்க்யூ 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 ஜானகி மேடம். அதாவது ஒரு மேடம் ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. அதாவது நம்ம பிளான் ஃபார் த பெஸ்ட், திங்க் ஃபார் த ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜேசியில நிறைய பேர் பயணப்பட்டவங்க இருக்காங்க. ஜேசியில பயணப்பட்ட எல்லாத்துக்குமே ஜேசி இது கற்றுக் கொடுத்த பாடமே அதுதான், மிகப்பெரிய பாடமே அதுதான். பக்காவா நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனா சூழ்நிலை மாறுச்சுன்னா பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எந்த ஒர்ஸ்ட் கண்டிஷன் வந்தாலும் எந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் ஜேசி நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது மேடம் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அதை நம்ம எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறோம். பட் முன்னாடி முன்னெச்சரிக்கையா இருக்கணும். எது வந்தா எப்படி நம்ம பிளானை மாத்திக்கணும். ரொம்ப அருமையான விஷயம் மேடம். அதான் மேடம், வேற ஒண்ணுமே இல்லை. ரூல்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது பாத்தீங்கன்னா என்ன இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பாக்குறது ஒரு கேரக்டர். இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சிலர் பார்ப்பாங்க. ஆனா என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு என்ன வேணும்னு ஒருத்தர் பார்ப்பான் ஒரு லீடர். எனக்கு என்ன வேணும், நான் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு போறதுக்கு ஹூ இஸ் மை டார்கெட் ஆடியன்ஸ், நான் பண்றது இவங்களை பிச் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னு திங்க் பண்ணுவான். அப்படி என்ன வேணும்னு திங்க் பண்றவனுக்கு அவனுக்கு கீழே இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய லீடர்ஸ் வருவாங்க. மேபி அவங்க அப்பாயின்மெண்ட் அவங்களா இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் இருந்து வரக்கூடிய லீடர்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸா இருப்பாங்க. அவங்க சார் இதெல்லாம் ரூல்ல இருக்கு, பரவாயில்ல நீங்க பண்ணுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படிப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன வேணும்னு திங்க் பண்ணி அந்த லீடர் ஃபைட் பண்ணி எனக்கு இது வேணும் சார், ஆனா சட்டத்துல இடம் இல்லை, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் நம்ம பிரில்லியண்டான ஒரு பேக்கப் இருக்கும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜ்ல போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடைய முடியும். அதுதான் இன்னைக்கு மெயினான டாபிக் நான் நினைக்கிறதுனா, ரூல் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க சாதிக்க வந்த விஷயத்த, நீங்க பெர்ஃபார்ம் பண்ண நினைச்ச விஷயத்த தயவு செய்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. த பர்பஸ் ஆஃப் ரூல் சார், இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ரூல் போட்டு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக இந்த ரூல்ஸ் வச்சிருக்கோம் சார்? ரூலோட பர்பஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ரூல் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால ப்ரொசீஜரான ஒரு நடைமுறை வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ ரூல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிடுவாங்க. தேங்க்யூ தீபா மேம். மேம் நான் இதை நான் எப்படி பார்க்குறேன், அது இருந்தாதான் வந்து எல்லாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு காமனா ஒரு ஃப்ரேம் பண்ணாதான் எல்லாருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பா சார். What is your role in this related issues அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரூலு இப்படிதான் இருக்கணும் உங்க ரோலு அப்படிங்கிறத ஒரு கைட் பண்ற மாதிரியும் ரூல் இருக்கலாம்னு நினைக்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அசோசியேட்டட் லிவிங் இருக்கிறதுக்கு மெயினா ரூல் வேணும். அப்படி இல்லைன்னா அசோசியேட்டட் லிவிங் பாசிபிள் இல்லை. கண்டிப்பா சார். தேங்க்யூ அருணகிரி சார். பவுண்டரி வேணும் சார். பவுண்டரி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃபுக்கு ஒரு பவுண்டரி வேணும். பவுண்டரி இல்லைன்னா எப்படி? அதனால பவுண்டரின்னு கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ கோமதி. ரூல்ங்கிறது வந்து ஒரு பட்டம் விடும்போது நம்ம கையில வச்சுக்கிற நூல் சார். கண்டிப்பா. ஓகே, அந்த நூல் இல்லைன்னா எங்கேயாவது பறந்து போயிடும். பட்டம் அங்க நம்ம கை விட்டு பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த காத்தை இழுத்து பட்டம் போறது வந்து யூ கேன் சே அவுட் ஆஃப் பாக்ஸ் வச்சுக்கலாம் அல்லது கிரியேட்டிவிட்டி வச்சுக்கலாம். ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளேயே வாழ்றது மாதிரி அந்த கோட்டுக்குள்ளேயே அந்த ரூல்ஸ் படி நடக்கிறது இன்னும் சிறப்பா அமையும். இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு நிச்சயம் ஒரு ரூல்ஸ் வேணும். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சோ மச். அதாவது ரூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டா ஆர் இன்டைரக்டா உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 50 பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் வர்றாங்கன்னா முதல்ல டேபிள ஓங்கி தட்டுவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டு இருப்பாங்க. சரி, முதல்ல சைலண்டா இருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர். ஸோ அவங்க எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பசங்களை வந்து உட்கார வைக்கணும்னு ஒரு
சேனலைஸ் பண்ணணும், அவங்களை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வந்து தன்னுடைய வார்த்தையில வாயில யூஸ் பண்ணக்கூடிய அதிகமான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, இதுதான் அதிகமான வார்த்தையா இருக்கும். அவங்க கிளாஸ் நடத்துறது கம்மி, அவங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சத்தம் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கும் போது எல்லாருமே உட்காந்துருவான். ஆனா ஒரு பையன் அங்க எந்திரிச்சு நிற்பான், ஒரு வால் பிடிச்ச பையனா இருப்பான், ஒரு சேட்டை பண்ணுவான், அவன் எந்திரிச்சு நின்று ஏதாவது வித்தியாசமா பண்ணுவான். இஸ் த லீடர். அன்னைக்கு கிளாஸ்ல அவன் தான் ரோல். அவன் வந்து நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், கேரக்டர் எப்படின்னா இருக்கலாம். ஆனா அவன் தான் செய்ய வந்த விஷயத்த அந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிடுவான். டக்குன்னு கை தூக்குவான். கை தூக்கி பேசுறது ரொம்ப டீசென்டான பையன். அவன் டப்புன்னு எந்திரிச்சிருவான். சார், பிடி சார் வந்து சிஓ வந்து வந்திருக்காருன்னு சொன்னார் சார், இந்த கார்னர்ல நிக்கிறாரா சார், சொல்ல சொன்னார் சார், உட்காந்துருவான். ரொம்ப முக்கியமான அது கம்யூனிகேஷன். அது சிஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, நீங்க சிஓ வராரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சாருக்கு தெரியாம எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு இருப்பாரு. அந்த ஒரு பையன் இது சொன்னதுனாலதான் வாத்தியார் அலர்ட் ஆவார். ஓ வந்துட்டாரா, சிஓ வந்துட்டாரா, தேங்க்ஸ் பா. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு. அதனால அவன் வந்து அவங்களுக்கு அந்த சிஓ வந்தே தெரியாம போயிடும். ஸோ அந்த இடத்துல அந்த விஷயத்த கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பையன் ரூலை பிரேக் பண்ணி தான் வெளியில வருவான். ஸோ எந்த இடத்துலையுமே ரூல், இன்னைக்கு நம்ம கருத்துக்கள் கொடுத்த எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஒரு க்ரௌடை, ஒரு குரூப்பை, ஒரு டீமை நம்ம ஒரே ஒரு காமன் கோல் நோக்கி நம்ம நகர்த்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூல் வச்சு இந்த ரூல் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா தட் இஸ் மினிமம் எக்ஸசைஸ். மினிமம் இந்த டார்கெட் நம்ம கண்டிப்பா வேணும், மினிமம் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எடுத்துட்டு போயிடும். ஆனா மேக்சிமம் பெர்ஃபார்மன்ஸ், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அடுத்த லெவல் போறது அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர், யாராவது ஒரு டீம் ஒரு சேனலை பிடிச்சு அந்த ரூலை மீறி வெளியில வருவாங்க. அந்த இடத்துல தான் நமக்கு சக்சஸ் அப்படிங்கிற பார்க்க முடியும். நிறைய வெற்றியை நம்ம அதை பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா செட்ஸ் த லிமிட்ஸ் ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே அந்த ரூல் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய டாப் பெர்ஃபார்மன்ஸ், நீங்க அடுத்த லெவல் போக முடியும், உங்க கியரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரூல் நிறைய இடத்துல திங்க் பண்றது வந்து நம்ம ஒரு தடையா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும், அதான் மினிமம் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் அதுல எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு, எக்ஸ்ட்ரா சில மைலேஜ் எடுத்துட்டு அடுத்த லெவல் மூவ் பண்ணுவார் ஒரு லீடர். மோர் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் கோல்ஸ். எல்லாருமே கோல்ஸ் நோக்கி மூவ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அந்த ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயம் பயன்படும். இதெல்லாம் தான் ரூல்ஸ். அது மினிமம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூல்ஸ், மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறதுக்காக ஃப்ரேம் பண்ணப்பட்ட விஷயம் தான் அந்த ரூல்ஸ் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்ல முடியுமா? தேனி. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேம். தேனி பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் சார். ஏதாவது ஒண்ணு சார்? சுறுசுறுப்புக்கு தேனி ஒரு உதாரணம். எக்ஸலன்ட் மேம், தேங்க்யூ மேம். உழைப்புக்கு தேனி தான் சார். இது வந்து ஒரு தத்துவம். தேனி சூப்பர். தேனிக்குன்னு சில தகுதிகளும் அவங்களுக்குன்னு சில உரிமைகளும் இருக்கு. அது உங்களை காப்பாற்றணுங்கிறது மற்ற எல்லாருடைய கடமைங்கிற மாதிரியும் இருக்கும்பாங்க. சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பா. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவமே இருக்கு. சோ தேனியோட உழைப்பு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களால திருடப்படும். தேன் சேகரிக்கிறத வந்து கண்டிப்பா அந்த தேனி ஃபுல்லா சாப்பிடுதா அப்படிங்கிறது கிடையாது. சோ அதை திருடுறது, அவங்க உழைப்ப திருடினாலும் உழைப்ப நிறுத்தாம தேன் வந்து அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாரல் வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு விடுகதை சொல்லுவாங்க. 1000 தச்சர் கொடி அழகான மண்டபம் கட்டு, ஒருவர் கண்பட்டு உடைந்ததான் மண்டபம்னு. அதாவது எல்லாரும் சேர்ந்து அந்த தேன் கொடு, ஆனா ஒரே ஒருத்தன் பார்த்துட்டானா இந்த தேனையே அழிச்சு தான் சாப்பிடறதுக்கு அந்த இனத்தையே அழிச்சிடுவாங்க. இன்னொன்னு, தேனி பூச்சிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனுடைய சவுண்டை வச்சுதான் அது வந்து செய்யும். அப்படி அரியதொரு பூச்சியே அப்படி இருக்கக்குள்ள மனிதா உனக்கு கண்ணு இருந்து நல்லதே செய்யுங்கிற ஒரு இதை சொல்ல முடியா இருக்கும் அந்த தேனியோடது. எக்ஸலன்ட் மேம், தேங்க் யூ so much. தேனி வந்து 3 குவாலிட்டிஸ்: ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க். சூப்பர் சார், எக்ஸலன்ட் சார். நிறைய தேனி சேர்ந்து ஒரு மோர் தென் 1 இயர்க்கு மேல உழைச்சாதான் நம்ம சாப்பிடுற ஒரே ஒரு ஸ்பூன் தேன் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அதோட உழைப்பை எவ்வளவு திருடுறோங்கிறதுக்கு இது ஒரு இதுவா சொல்லுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சுவையை கொடுப்பதற்கு தன் உயிரை கொடுக்கின்றது. தேங்க்யூ சார். சார் அருணகிரி சார் சொல்லுங்க சார். இல்ல, நம்மளால தேனை மட்டும் தான் திருட முடியும். அந்த தேன் கட்டுற திறமையை ஒருவராலே திருட முடியாது. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அருமையான விஷயம் சார். ஒரு கார்பரேட் ட்ரெயினர் வந்து நம்ம ராமநாத் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு அவருடைய ஸ்டைல்ல அவர் ஒரு ட்ரெயினரா வந்து அவர் வியூ பண்றாரு. எவ்வளவுதான் திருடினாலும் அது தேனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். சார் தேன் வந்து ஆல்ரெடி அது வந்து ஆல்ரெடி டைஜஸ்டட் ஃபுட் அது. எஸ் சார். ஓ ஓகே தேங்க்யூ ஜெகநாதன் சார். கண்டிப்பா அதை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதை கொண்டாந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஆமா, அதை டைஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுலே நம்ம சாப்பிடக்கூடியதுலேயே டைஜஸ்டட் ஃபுட்னா தேன் தான். எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் மெசேஜ் சார். சார் ஆக்சுவலி இந்த தேனி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டாபிக் இந்த தேனி எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார், இந்த தேனி வந்து முக்கியமான ஒரு செயலுக்கு பயன்படுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூக்கள் எல்லாத்துலயுமே மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த தேனி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. தேனி வந்து அழிஞ்சு போச்சு, இந்த பூமியில இருக்கக்கூடிய தேனீகள் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த 3 வருஷத்துல இந்த பூமியே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த 3 வருஷத்துல உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப ஹெவி ஆயிடும், நமக்கான உணவு நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த பாலினேஷன், அந்த கிராஸ் பாலினேஷன்ல தான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஒரு பூல இருந்து இன்னொரு பூல போய் உட்காந்து அது தேன் எடுக்கும்போது அந்த மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூல ஒட்ட வச்சுட்டு போறதுனால அந்த காய் கனி உருவாகிறதுனால தான் நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா தேனீக்கள் இல்லாத இந்த உலகத்துல மனிதனால் இருக்க முடியாது. அடுத்த ஒரு 3 வருஷத்துலயே இந்த உலகத்தை வந்து எக்ஸிட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அது கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்பேற்பட்ட தேனி வந்து ஃபிளையிங் ரூல்ஸ்க்கு உள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ரூலை மீறி தான் இருக்கு. அதோட தியரி அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அந்த ரூலை மீறி இருக்கு அப்படிங்கிறதுக்கே 2 தியரி இருக்கு, நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனிக்கு வந்து ஃபிளையிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பாடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், ஒரு ஏரோடைனமிக் ஷேப்ல இருக்கணும். அதோட விங்ஸ் வந்து அந்த பாடியை விட அந்த பாடியோட வெயிட்டை தூக்குற அளவுக்கு அது காத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த எவ்வளவு காத்தை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதோட வெயிட்டை விட அந்த பாடி வெயிட் கம்மியா இருக்கணும், ஏரோடைனமிக் ஷேப் இருக்கணும். அந்த மாதிரி ஃபிளையிங் ரூல்ஸ் நிறைய வச்சிருக்கோம். ஆனா இந்த ரூல்ஸ் வந்து அந்த பபிள் பீக்கு வந்து பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. பபிள் பீ வந்து பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப குண்டா இருக்கும், விங்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால அந்த ரூலுக்கு அப்பாற்பட்டு அப்படி தான் அந்த தேனி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் இறைவனால. பாத்தீங்கன்னா இட்ஸ் பாடி வெயிட் இஸ் நாட் த ரைட் ப்ரொபோர்ஷன் டு த விங் ஸ்பேன். விங் ஸ்பேன் போட்டிருப்பாங்க. அது விங் ஸ்பேனை விட பாடியோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கும். ஆனா இருந்தாலும் இக்னோரிங் தீஸ் லாஸ் த பீ ஃபிளைஸ் ஆன் எனிவே. இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அந்த பீ வந்து ஃபிளை ஆகுது. நானும் என் பையனும் இந்த விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணோம். என் பையன் சொன்னா, அப்பா இட்ஸ் ஓல்டு தியரி, ரொம்ப பழைய தியரிப்பா, ஏன் பறக்குது அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவால்வேட் ஆயிடுச்சு சயின்ஸ். அது பழைய தியரி நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கார்டிங் டு ஏரோடைனமிக் லாஸ். ஏரோடைனமிக் லாஸ் அப்படிங்கிறது வேற. அந்த ஏரோடைனமிக் லால வந்து நான் சொன்ன மாதிரி பாடி எப்படி ஷேப் இருக்கணும், அது விங்ஸ் என்ன சைஸ் இருக்கணும். சப்போஸ் விங் சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியர் பேசுனீங்கன்னா நிறைய பேர் டெக்னிக்கல் பேசுவீங்க, சொல்லுவீங்கன்னு நினைச்சுப்பீங்க. நீங்க ஈஸியா உங்களால சொல்ல முடியும். அதாவது அந்த விங்ஸோட ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப இந்த பாடி சைஸுக்கு எனக்கு இந்த இவ்வளவு பெரிய விங் இருக்கு, ஆர்பிஎம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2000 ஆர்பிஎம்ல பறக்க வைக்க முடியும் அப்படின்னா தேனிக்கு வந்து மேபி இது 5000 ஆர்பிஎம் அல்லது 6000 ஆர்பிஎம் தேவைப்படும், அவ்வளவுதான். பட் அந்த ஆர்பிஎம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா விங் சைஸ் சிறுசா இருந்தாலும் அந்த பாடியை ஈஸியா நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும். இது வந்து அதுக்கு அடுத்து அதை ஓவர் பண்ணிட்டு வந்துருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த அந்த இருந்த லா, அந்த பறக்கும் விதிகள் இருக்கு இல்லையா, பறக்கும் விதிக்கு அப்பாற்பட்டு தான் அந்த தேனி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் உலகத்துல படைக்கப்பட்டிருக்கு. மனிதன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற விதி, அது உண்மையிலே நியதி என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை விதிகள் நம்ம இனிமேல் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை மீறி இப்ப அடுத்த லாஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய வேடிக்கையான விஷயம். ஒன்று மீறி போயிட்டே இருக்கு. லவ் பியாண்ட் ரூல்ஸ். ஸோ இது வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்ல நான் வந்து முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். அன்பு அப்படிங்கிறது, அன்புக்கு வந்து நம்ம ரூல்ஸ் போட்டு நம்ம அன்பு செலுத்துறது இல்லை. ஒரு வீட்டுல வந்து ஒரு அப்பா, ஒரு தந்தையோட அன்பு, ஒரு தாயோட அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ காலைல எழுந்திரிச்சிட்ட, இதெல்லாம் தான் என்னுடைய வேலை, இதெல்லாம் நான் பாருங்க கடமைக்கு எந்த தாய் தகவலும் பண்றது இல்லை. அவங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம் குழந்தைக்கு பண்றதா இருந்தா கூட பார்த்து பண்ணுவாங்க. அது அந்த அன்புக்கு வந்து ஒரு அடைக்கும் தாள் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு விதியை மீறி அவங்க பண்ணக்கூடிய அன்பு தான் நீங்க எல்லாத்தையும் வளர்ந்துட்டு நம்ம எல்லாரும் அந்த காரணம் நம்ம பேரண்ட்ஸோட டெடிகேஷன், அவங்களுடைய அன்பு மட்டும்தான். ஒரு தாயோட அன்பு, இந்த அடுத்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாட் ஜஸ்ட் டீச்சிங் ரூல்ஸ், யூ ஆர் பில்டிங் ட்ரஸ்ட். குழந்தைகிட்ட நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்றோமோ குழந்தை அடுத்த அளவுக்கு மூவ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். குழந்தைய வந்து நம்ம அதோட வளர்ச்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த ஸ்லைடோட மீனிங். ஸோ அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயோட அன்புக்கு வந்து இணையா நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்க ரூல்குள்ள இருப்பாங்களான்னு கேட்டா சத்தியமா ரூல்குள்ள தான் இருப்பாங்க. என் மதர் இஸ் கிரேட்டர் தேன் 1000 யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 யூனிவர்சிட்டி சேர்ந்தா கூட அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு எக்ஸாக்டா
நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து ரொம்ப அழகா ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைக்கு. அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்துல, தமிழ்நாடு மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்த ஒரு இடத்துல, மண்ணில் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய் வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளவு விஷயங்கள் டேட்டா ஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேர் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ், எத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஓரமாக வச்சிருக்கோம். அந்த பெண் குழந்தைக்கு அவ்வளோ விஷயங்கள் அந்த தாய் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. கலாச்சாரத்தோட இருக்கிறதுக்கு, நம்ம கல்ச்சுரலோட நீ வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம கலாச்சாரத்தோட மகிமை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே, இதெல்லாம் இருந்து ட்ரெடிஷ்னல் இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு கல்ச்சுரல் லைஃப்பை நம்மளால லீட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த ரூல் பியாண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்டா நம்ம அரசியல் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். கடந்த சட்டசபை எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விளைவை நம்ம பார்த்தோம், ரிசல்ட்டை பார்த்தோம். என்னடா அரசியல் பேசுறானே தளத்துல நினைக்காதீங்க, அது எப்படி பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் மட்டும் நான் பேசுறேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா ஒரு நீண்ட நெடிய ஒரு கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகள்லாம் ஒரு பயங்கர செட்டப் வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 வருஷம் ஒரு ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அதுவும் கடைசி 6 மாசம் மட்டும் உழைச்சு, கடைசி 2 மாசம் 3 மாசம் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி பாதி தொகுதிகளுக்கு டிராவல் பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு இருந்த பாதி பேரை மட்டும் தான் அவர் கேன்வாஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஆளுங்கட்சியோட பிரச்சனை நிறைய விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சமா அவர் கேன்வாஸ் பண்ணியே எவ்வளோ ஈஸியா வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா அதுக்கு வந்து பியாண்ட் த ரூல்ஸான்னு கேட்டா கண்டிப்பா பியாண்ட் த ரூல்ஸ் தான். ஏன்னா ஒரு 70 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை வீட்டில் அமைச்சிட்டு நான் வந்து ஆட்சியை பிடிச்சி வந்து உட்கார்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த லீடர் அவருடைய சிங்கிள் ஃபேஸ், அவருடைய ஒரே ஒரு ஃபேஸ்க்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியுது, பழைய ஆட்சிக்கும் இதுக்கும். இது எல்லாமே மக்கள் எதிர்பார்த்து பண்ண விஷயம். மக்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க, அதை பண்ணியிருக்காங்க. பட் நான் பேசுறதுனால அந்த கட்சிக்கு கேன்வாஸ் பண்ண தயவுசெய்து நினைக்காதீங்க. எனக்கும் அந்த கட்சிக்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆப்போசிட்டா திங்க் பண்ணக்கூடிய ஆள் நான். ஆனா வெற்றி வந்து ஒருத்தர் அந்த வெற்றியை வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற போது பியாண்ட் த ரூல்ஸ் எந்த இடத்துல எல்லாம் போயிருக்காங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்ச மீட்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த லீடருக்கு கூட தான் வந்து ஒரு இந்த போஸ்ட்ல வந்து உட்காருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காரு. எல்லாருமே வந்து நல்லா ஓட்டு வாங்குவாங்க, பட் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் ரூல் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ரூல்ல மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டை பார்த்தோம்னா அது வந்து அதை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வருது. A lion does not ask for permissions to rule the jungle. ஜங்கிளை ரூல் பண்றதுக்கு அந்த லைன் யார்கிட்ட போய் பெர்மிஷன்ஸ் கேட்கறது இல்லை. அந்த லைனுக்கு யாரும் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. இதுதான் உன்னுடைய ரூல், இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா லைன் யாரையும் மதிக்கவே மதிக்காது. இப்போ அடுத்த இந்த ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியும்? இது பார்க்கறதுக்கு ஏதாவது என்ன தெரியுது பார்க்கறதுக்கு? ஒரு 2 பேர் மட்டும் கருத்து சொல்லுங்க ப்ளீஸ். சுனாமி தெரியுது சார். சுனாமி. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். மனிதர்கள் வந்து நம்ம இவ்வளவு ரூல்ஸ் போட்டு ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ரூலை மீறி திங்க் பண்ணா நமக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி யோசிக்கிறோம். மனிதர்களுடைய கால்குலேஷன் தான் பெட்டரான்னு பார்த்தா கடவுள் நமக்கு மேல ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. சுனாமியில நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடற்கரையிலே வாழ்ந்து பிறந்து வளர்ந்தவன் எத்தனையோ பேர் அதுல உயிர் தப்பிச்சிருக்கான். கடலுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. வாழ்நாள முத கடற்கரைக்கு வந்தவங்கிறவனும், சுத்தி பார்க்க வந்தவனும், டூர் வந்தவனும் நிறைய பேர் இதுல உயிர் விட்டுருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள் எக்ஸ், ஒய், ஏ, பி இந்த மாதிரி ஆட்களை பூரா நான் தூக்கணும்னு கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்குன்னு தனியா ஒரு ரூலை போடுவார். ஸோ அவரு எப்படி ரூல் போட்டு யாரார எங்க வச்சு தூக்கணும், எந்த காரணத்தை வச்சு தூக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நடந்தது. அது நல்ல விஷயம் நான் சொல்ல வரல. அது வந்து கடவுளோட கணக்கு. நமக்கு வந்து கடவுளை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. இதுல காட்ஸ் பிளான் அப்படின்ட்டு நம்ம ஸ்டேட்ல போட்டிருக்கேன். அது சுனாமி வந்து நம்ம கடற்கரையில உள்ளவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அன்னைக்கு மதுரையில இருந்து ஒரு பையன் கடற்கரை நோக்கி டிராவல் பண்ணா, அந்த பையன் உயிரோட இல்லை. அந்த கடற்கரையிலேயே வாழ்ந்தவங்க உயிரோடு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பியாண்ட் ரூல்ஸ். கடவுளோட ரூல் வந்து வேற ஒரு விதமா திங்க் பண்ணி யாராரும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு நினைச்சு பண்ணாரோ அப்படின்னு அடிக்கடி நான் திங்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரிதான் கொரோனா ஃப்ரெண்ட்ஸ். கொரோனால வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட வேற விஷயங்கள்லாம் நடந்தது. எங்கேயாவது கொரோனால வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்களாம் இறந்து போயிட்டாங்க, ஹைஜீனிக் இல்லாதவங்க இறந்து போயிட்டாங்க, சத்தியமா கிடையாது. அவங்க எல்லாம் கொரோனா தாண்டி வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து நம்ம கொரோனால இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கடவுளோட கணக்கு இதுதான். இதுவும் வந்து கடவுளுடைய கணக்கு. நம்ம என்னெல்லாம் கணக்கு போடுறோமோ அதெல்லாம் தாண்டி போறதா கடவுளுடைய கணக்கு. அது பியாண்ட் த ரூல்ஸ். கடவுளே திங்க் பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்லைட்ஸும் சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்லுது. லாயல்டி இஸ் ரேர், இஃப் யூ ஃபைண்ட் இட் கீப் இட். ரூலை மீறணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலயும் ரூலை மீறணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல லாயல்ட்டி பாக்குற அப்படின்னா நீ அது கூட நீ விட்டுறாத, அதை நீ தொடர்ந்து ஹோல்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்கான ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஸ்லைட் போட்டிருக்கேன். தேர்ட் ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ இஃப் டிஃப்ரெண்ட் நாட் லைக் தம்.
ஐம் டிஃப்ரெண்ட், ட்ரெஸ் மீ, என்ன நம்பு, நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆளு, நாட்டில் மற்றவங்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை வந்து அந்த மான் குட்டிகிட்ட சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுத்தை சொல்றத அப்படியே மான் நம்பலாம், ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, மான் வந்து செகண்ட் பிளான் போட்டு வச்சிருக்கோம், நம்ம எப்ப சிறுத்தை அசுறதோ நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மான் கூட ரூலை விட்டு மாத்தி திங்க் பண்ணா அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான். ஆனா இதுல நிறைய சிறுத்தை வந்து சொல்றது நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இன்னொரு கேரக்டர் இல்லை சார், மான் வந்து அதோட சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தேரியும் இருக்கும். இந்த ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் ஃபாலோவர் இஸ் நாட் ஆல்வேஸ் யுவர் ஃபேன். உங்க ஃபாலோவர் வந்து உங்க ஃபேனா இருப்பாங்க, நீங்க நினைக்காதீங்க. பாத்துங்க பின்னாடி என்ன எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம கூட டிராவல் பண்றவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு ஃபாலோ பண்றது நம்மளுடைய குற்றம். நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் இருந்தாலும் நம்ம அவங்கள அதுல இருந்து காப்பாற்றி வச்சுக்கிறது, ப்ரொடெக்ட் அவர் ஜென்ரேஷன்ஸ் ஈவில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான தாற்பயம். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லணும். முதல்ல நாமளும் உணரணும். அதுக்காக அந்த ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன். முக்கியமான கோல்டன் ரூல்ஸ், அப்துல் கலாமோட அந்த 3 ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த விஷயத்துல, ஹூ இஸ் ஹெல்பிங் யூ, டோன்ட் ஃபர்கெட் தம். உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ நீங்க அவங்கள மறக்கவே கூடாது. ஹூ இஸ் லவ்விங் யூ, டோன்ட் ஹேட் தம். யார் உங்களை நேசிக்கிறாங்களோ அவங்கள வெறுக்காதீங்க. ஹூ இஸ் ட்ரஸ்டிங் யூ, டோன்ட் சீட் தம். உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க நம்பிக்கை பண்ணுங்க. இதுல ரொம்ப பேசிக். இதுலலாம் நான் ரூலை பிரேக் பண்ணி நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அது அழிவு தான். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா 1000 கண்கள் உங்களை எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். அடிக்கடி சொன்னேன், there are 1000 eyes are watching you. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படிங்கிற சொசைட்டி வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிடைக்கும். அது மாதிரி ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஒர்ஸ்ட் எனிமீஸ். மிடில் கிளாஸ் பீப்புள், ஆண்டர்பிரனர்ஸ், புதுசா பிசினஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ், பிசினஸ் வந்து தப்பா வேற ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்குறவங்க, அது எப்பவுமே திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், ரொம்ப நெகட்டிவ் சைட்ல இருந்தும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபியர் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஃபியரை வந்து நம்ம ரூலை வந்து ஒரு பயபக்தியோட பார்த்துட்டு, பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். பயபக்தியோட பார்த்துட்டு நான் இதுக்கு மேல திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை பிரேக் பண்ணி அந்த பிரேக் ஈவன் எடுத்துட்டு போக முடியாது ஷார்ட் பீரியட்ல. ஆனா அதே டைம்ல அந்த ஃபியர் அப்படிங்கிற விஷயம், பயத்தை எதிர்த்து வச்சுட்டீங்கன்னா தான் உங்களால அடுத்த லெவல் நீங்க திங்க் பண்ண முடியும். உங்க மைண்டுக்கே உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கும்போது தான் நிறைய கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு உருவாகும். த கிரேட்டஸ்ட் சின் இஸ் டு திங்க் யுவர் செல்ஃப் வீக். நீங்க வந்து உங்களை வந்து வீக்கா நினைச்சீங்க அப்படின்னா அதை விட பாவம் இல்லை. அந்த எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து அடுத்த லெவல் போக முடியாது, அடுத்த மூவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படும். ரூல் அப்படிங்கிற விஷயத்த எந்த இடத்துல பிரேக் பண்ணணுமோ அதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். சில இடத்துல சட்டத்தை மீறினாலும் அதிகமான பாதிப்பு யாருக்கும் வராதபடி பண்ணீங்கன்னா கடவுள் உங்க கூட இருப்பாரு, உங்களுடைய எண்ணம் உங்க கூட இருக்கும், உங்களை அடுத்த லெவல் எடுத்து போயிட்டு இருக்கும். நான் இந்த ப்ரிப்பரேஷன், இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ரூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹோட்டலியன், அங்கே கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. ஒரு சின்ன பேக்கரி வச்சிருக்கிறாரு, ஒரு 2 கடை வச்சிருக்காங்க, பிரான்ச் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 8லேருந்து 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க ஏபிஎஃப், நீங்க அது என்ன பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரூல்ல கிடையாது. ஆனா அவர்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கு, அவர் எனக்கு வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல பழக்கம். என்னுடைய நெருங்கிய வட்டாரம் நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் அடிக்கடி ஸ்பெல் பண்ணியிருப்பேன். அவர் வந்து தன்கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃப் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் வேலை பார்த்தவங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்காங்க. ஒரு 3-4 பேருக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு டீ கடை, ஒரு சின்ன டீ கடை, பேக்கரி வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 10,000-15,000 அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல ஒரு 3-4 பேருக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இதெல்லாம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த ரூலை மீறி அந்த ஒரு புண்ணியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. அவர் சொல்ற வார்த்தை ஒரே ஒரு விஷயம் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா டீ கடை வச்சிருந்தாரு, 2வது ஜெனரேஷன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த டீ கடையில அந்த அண்ணா உட்காந்துருப்பாங்க சார். நான் நேர ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அந்த அண்ணாட்ட போய் என்னுடைய பாக்கெட் மணி 50 பைசா ₹1 வாங்கிட்டு தான் நான் ஸ்கூல் போயிருக்கேன். எனக்கு டெய்லி காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்கோர்ஸ் அது அவங்க கடை தான், அவங்களுடைய சொந்த கடையில அவங்க கல்லால இருந்து எடுத்து அந்த ஸ்டாஃப் கொடுத்துருக்காரு. எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சாரு. இன்னைக்கு அவரு வாழ்க்கையை முடிச்சுட்டு, அவங்க வாழ்க்கையை ஃபுல்லா எங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு அவர் கிராமத்துல உட்காந்துருக்கும் போது அவங்க ஃபேமிலி நான் பார்க்கணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கு அந்த மாசம் பென்ஷன் எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பென்ஷன் அனுப்பிச்சுருக்காங்க. இறுதியா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை வாரிசு. அவருக்கு இறுதியா எனக்கு அப்புறம் இந்த டீ கடை வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி பெரிய லெவலுக்கு எடுத்து போகும்போது என்ன வருமானம் வருதோ, எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் சார். எல்லாருக்கும் பிரிச்சு அந்த ஷேர் போயிடணும்.
அதுல எனக்கு ஒரு ஷேர் வந்தா அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். ஒரு சிறந்த ஐயப்ப பக்தர். அந்த ஸ்டேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்தது. கொடுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கு. கொடுக்கறத பத்தி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய நல்ல விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த பிசினஸா இருந்தாலும் அதுல வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான் மணி. அந்த மணிங்கிறது உங்களுக்கு தானா வரும். நல்ல விஷயத்த கொடுக்கணும், நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், ஒரு ட்ரெயினரா ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், பெர்ஃபெக்டா நான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உள்ள வரக்கூடிய மணி அப்படிங்கிற பை ப்ராடக்ட் நீங்க தடுத்தாலும் நிற்காது. இது எல்லாம் இந்த ரூலை எல்லா ப்ராடக்ட்லையும் அப்ளை பண்ணும். ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், எதுல நீங்க அப்ளை பண்ணினாலும் பொருந்தும். நல்ல விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு மேல யாருமே இருக்க முடியாது. அந்த நல்ல விஷயத்த நீங்க கொடுப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த பை ப்ராடக்ட் அப்படிங்கிற மணி உள்ள வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. அது ரூல் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தாண்டி நல்ல விஷயத்துக்காக திங்க் பண்ணி உழைச்சிங்க அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து எப்பவுமே கைவிடாது. இண்டஸ்ட்ரியில வில் பி த டாப். நமக்கு அந்த திங்கிங் வேண்டாம், எந்த ரூலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பொறுமையா எனக்கு கேட்டு நிறைய ஆன்சர்ஸ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த லெவல் கொண்டு வந்த வைகரி சங்கமம் பார்வையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நன்றி சார். நன்றி சார். தலைப்பு பியாண்ட் த ரூல்ஸ். பேச்சாளர் திரு பிருத்திவிராஜன், ஊக்கமூட்டும் பயிற்சியாளர். ரூல்ஸ் கிரியேட் ஒரேட்டர், பட் விஷன் கிரியேட்ஸ் ஹிஸ்டரி. கிரேட் லீடர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ், they redefine possibilities. அன்பும் அறிவும் நிறைந்த வைகரை சங்கம் உறவுகளே, விதிகளை பின்பற்றுபவர்கள் நல்ல நிர்வாகிகளாகலாம். விதிகளுக்கு அப்பால் சிந்திப்பவர்கள் தான் வரலாறு படைப்பார்கள். இன்றைய தலைப்பு பியாண்ட் த ரூல்ஸ். வெறும் விதிகளை மீறுவது பற்றியதல்ல, விதிகளின் நோக்கத்தை புரிந்து கொண்டு மனிதநேயம், புதுமை மற்றும் உயர்ந்த சிந்தனையால் அதற்கு அப்பால் பயணிப்பது பற்றியது. பேச்சாளர் முதலில் எழுப்பிய கேள்வியை நம்மை சிந்திக்க வைத்தது. அவுட் ஆஃப் பாக்ஸ் என்பது விதிகளுக்குள் இருந்து புதிய தீர்வை கண்டுபிடிப்பது. பியாண்ட் த ரூல்ஸ் என்பது மனித நலனுக்காக தேவையான இடத்தில் பழைய எல்லைகளை தாண்டி புதிய பாதையை உருவாக்குவது. அதே நேரத்தில் விதிகள் ஏன் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க, ஒழுங்கு நிலைக்க, இலக்கை நோக்கி பயணிக்க, பொறுப்புணர்வை வளர்க்க. ஆனால் வாழ்க்கையில் சில தருணங்கள் அன்பு, கருணை, மனிதநேயம் ஆகியவை விதிகளை விட உயர்ந்தவை என்பதை அவர் பல உதாரணங்கள் மூலம் எடுத்துரைத்தார். தேனீக்கள் இல்லாமல் போனால் இயற்கை சங்கிலி பாதிக்கப்படும் என்ற சிந்தனை, தாய் என்பது 1000 பல்கலைக்கழகத்துக்கு சமம் என்ற உண்மை, காட்டில் சிங்கம் யாரிடமும் தன்னை ராஜா என்று நிரூபிக்க வேண்டியதில்லை என்ற உண்மை, சுனாமி, கொரோனா போன்ற நிகழ்வுகள் வாழ்க்கை எப்போதும் நமது திட்டப்படி செல்லாது என்பதை நினைவூட்டியது. மிகவும் மனதை தொட்ட ஒரு கருத்து, loyalty is rare, if you find it keep it. உங்களை பின்தொடர்பவர்கள் அனைவரும் உங்கள் ரசிகர்கள் அல்ல என்ற வரிகள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் விழிப்புணர்வையும் சமநிலையுடன் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தின. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைகளை நினைவுபடுத்தியது. பயம் என்பது மிகப்பெரிய எதிரி, உன்னை நீ பலவீனம் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம் என்ற வரிகள் ஒவ்வொருவரின் மனதிலும் தன்னம்பிக்கையை விதைத்தன. தனது ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிய ஒரு பேக்கரி உரிமையாளரின் மனிதநேய செயல் பியாண்ட் த ரூல்ஸ் என்பதற்கான மிக சிறந்த வாழ்க்கை உதாரணமாக அமைந்தது. ரூல்ஸ் அக்ரனிம் ஆர் ரெஸ்பெக்ட் த ஹியூமனிட்டி, மனிதநேயத்தை மதிப்போம். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ், விதியின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம். எல் லீட் வித் கரேஜ், தைரியத்துடன் வழி நடத்துவோம். இ எலிவேட் அதர்ஸ், மற்றவர்களை உயர்த்துவோம். அன்பால் வெல்ல முடியாததை அதிகாரத்தால் வெல்ல முடியாது என்ற பொன்னான வரிகளுக்கு ஏற்ப விதிகள் ஒழுங்கை உருவாக்கும், மனிதநேயம் வரலாற்றை உருவாக்கும். வெற்றியாளன் விதிகளை மட்டும் படிப்பதில்லை, அவற்றின் நோக்கத்தையும் புரிந்து கொள்கிறான். விதிகளை மதிப்போம், ஆனால் மனித நேயத்தை அதைவிட உயர்வாக மதிப்போம். ஏனெனில் உலகம் விதிகளால் இயங்கலாம், மனிதம் மட்டுமே உலகத்தை வாழ வைக்கிறது என்ற அருமையான செஷனை வழங்கிய பிருத்திவிராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல ஆண்ட்ரைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். என் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிருத்திவிராஜன் மிக அருமையாக பேசினாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் பேசிட்டு இருக்கும் போது இடையில நம்ம கேள்வி கேட்டு நம்மளையும் பேச வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னது செய்ய வேண்டும் அல்லது இன்னது செய்யக்கூடாது என்று அந்த சாதிக்க வேண்டும், பிசினஸ், சாதனை, தேனி, ஆட்சி, கோடு போட்டு வாழ்வது,
தந்தை தாயின் அன்பு பார்த்து பார்த்து செய்வார்கள். அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாள். அம்மா ஒரு 1000 யூனிவர்சிட்டி. இதனால்தான் சார் அப்பாவோட அன்பு வந்து அதிகமா பேசப்படுவதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா கோடு போட்டு வாழ சொல்லுவாரு. அந்த கோடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம அந்த ஒழுக்கம், நேர்மை, உண்மை, வாய்மை, கண் கற்பு போன்றவற்றை அந்த கோடு போட்டு வாழ்றதுனால்தான் நம்ம அடைவோம்னு நான் நினைப்பேன். நேசிக்கப்படுகிறார்கள், அன்பு செலுத்துகின்றார்கள். அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாக்கெட் மணி கொட்டிலிருந்து அனைத்தையும் பற்றி சில நேரத்துல அருமையா அந்த காலையில அனைத்து விஷயத்தையும் தொட்டு பேசினார். நன்றி. சிறப்பான ஒரு உரை. அருமை. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேம். அடுத்து தங்க மேம், உங்களுடைய பெண்ணுடத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய மனமகி காலை வணக்கம். இது பியாண்ட் தி ரூல் அப்படின்னாங்க. ஆனா இது பியாண்ட் தி ரூல் இல்லை. அந்த ரூல் பியாண்ட் தி ரூலா இருந்தாலும் அந்த ரூலுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கறது சொல்லாம சொன்னாங்க. ரொம்ப வி லேர்ன் மோர் ஃபார் தி செக்ஷன். இந்த செக்ஷன்ல நான் நிறைய, அதாவது ஒரு ஒரு கோட்பாட்டை வச்சு அதுல ஒரு கொஸ்டின் கேட்டு அத்தனை பேரும் சொல்ற ஆன்சருக்காக வெயிட் பண்ணி அந்த ஆன்சருக்குள்ளேந்து ஒரு ஆன்சரை கொண்டு வந்து அந்த தேனி ஒரு தாய்மை, தேனி ஒரு அனிமல்ஸ், அதனுடைய வரையறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகா சொன்னார்கள். அதே போல மனிதனுக்கு உள்ளது ஒன்னே ஒண்ணு. அது அவன் இல்லாம இருந்தானா தட் மேன் இஸ் வெரி குட். தட் இஸ் இம்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்தா அவனை முன்னுக்கு கொண்டு வராது. அதாவது தன்னை பத்தி தன்னை வீக்கா நினைச்ச கூடாது. நம்மால் முடியும்னு நினைக்கணும். அதே போல எல்லாருமே அதாவது ஒருத்தருடைய உரிமைங்கிறது மூக்குக்கு ஒரு சான் என்னன்றதான் இருக்கணும். அவங்கள போய் டச் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறத எல்லாம் அவர் இந்த வார்த்தை சொல்ல, உரிமைங்கிறது இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. இந்த ரூல்ஸ் பியாண்ட் தி ரூல்ஸும் கொண்டு வரக்குள்ள அந்த ரூல்ஸா ஃபாலோ பண்ணும். நமக்குன்னு இதுதான் வரைகிறேங்கிறது அழகாக எடுத்து சொன்னவர்களுக்கு, இந்த இணையத்தில் இணைத்து ஜானகி அம்மாவுக்கும், இது என்னை கேட்க செய்த அவர்களுக்கும், என்னை இப்ப பின்னோட்டம் அடைத்த வைகரை ஐயா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும், அழகாக பியாண்ட் தி ரூலை கேட்டு இப்படிதான் நடக்க வேண்டும், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தேனிக்கு உதாரணமாக நம்மை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வோம். மனிதாபிமானத்தை, மனித நேயத்துடன் நாம் வாழ்வோம். மனிதத்தை மனிதனாக மதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி தங்கமம். மிக சிறப்பான பின்னூட்டம். வாழ்வது சாதாரணம், மற்றவர்களை வாழ வைப்பதே சாதனை. வாழ்க்கை என்பது காத்திருப்பதல்ல, உருவாக்குவதுதான். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வரலாறு. மிக சிறப்பான பின்னூட்டம் கொடுத்தீங்க. அடுத்ததா தீபா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அழகான ஒரு டிஃப்ரென்ஷியேட் பற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஸ்டார்டிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேனி பற்றி சொல்லும்போது, தேனி வந்து ரூல்ஸோட படைக்கப்படல, அதோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தாலும், ஆனால் வந்து அது இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்தில் வந்து உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் மூலமாக சொன்னாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க விசிட்டிங் கார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் த பெஸ்ட் லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்துல் கலாம் வந்து டிசிப்ளினோட வாழ்ந்தாங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய தலைவரான காந்திஜி வந்து நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ரூலை பின்பற்றி வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க ஒரு என்னதான் ரூலை பின்பற்றி வாழ்ந்திருந்தா கூட, ஸோ அவங்க வந்து ஒழுக்கமாகவும் கடைசியாக ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருந்ததுனால தான் அவங்க நிச்சயம் மக்கள் மனதில் நிலைச்சு நின்று லீடராக வாழ முடிஞ்சுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கன்க்ளூஷனில் சொல்லி ஆல் த பெஸ்ட் லீடர்னு முடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த ஆல் த பெஸ்ட் லீடர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் இணையம் வழியாக இந்நாள் நல்நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி நன்றி தீபா மேம். அடுத்த தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி புதியவர்கள் உங்களுடைய கைபேசி எண்ணை வந்து சேட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ நம்ம குரூப்ல இணைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். லிங்க் உங்களுக்கு நேரடியாக வரும். தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை சொல்லலாம். வைகரை சங்கமத்துக்கு இடையே காலை வணக்கம். ஒரு தேனி தன் உயிரை கொடுத்து மற்றவர்களுக்கு உணவை கொடுக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் தேனி வளர்ப்பவன் அதன் உயிரை எடுப்பதில்லை. அதனிலிருந்து இனிமையான உணவை தான் எடுக்கின்றார்கள். அதை போல செய்தால் அந்த ரூல்ஸ்
மீறாமல் இருக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இரண்டு, ஒரு மனிதன் உரிமையை மீறினால் அது அவனுடைய விதிகளை மீறுவது போல் விதிகளை மீறுவதற்கு சமம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தந்தையர் விதியை மீறினால் அதே ஃபாலோ பண்ணுவாங்க பிள்ளைகளும். அதனால் பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டுவது விதியை மீறாமல் இருப்பது. அதேபோல் ஒரு நாட்டினுடைய தலைவன் விதியை மீறி மற்ற அருகில் உள்ள பக்கத்து நாடுகளில் படையெடுத்தால் அவன் விதியை மீறி நாடுகளின் ஒற்றுமையை பிரிக்கின்றான் என்பதுதான் நம் கருத்து. அதேபோல விதிகளை மீறுவது என்பது விதிகளுக்குள் இருந்து விதியை மீறுவது சிறப்பு. விதிகளுக்கு வெளியில் சென்று விதியை மீறுவது என்பது அழிவுக்கு காரணமாக விளங்கும் என்ற கருத்தை பதிவு செய்து என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு அனுமதி தந்த வைகை சங்கமத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதர் சார். உழைப்பை நேசிப்பவன் வெற்றியை தேட வேண்டியதில்லை, வெற்றியே அவனை தேடி வரும். காரணம், வேறு நீரைத்தான் தேடுகிறது, நீரும் வேரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. கனவு காண்பவன் உறங்குவதில்லை, சாதிப்பவன் நிற்பதில்லை. சிறப்பான பின்னூட்டம் கொடுத்த தாமோதர் சாருக்கு நன்றி தெரிவிச்சு 6:15 தான் முடிக்கிறோம். அதனால இன்னும் ஒருவர் யாராவது நீங்க பின்னூட்டம் தரலாம். நன்றி. அன்பு நிலைமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும் என்று கூறுவதற்கு முன்பாக வைகரையினுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். வார்த்தைகள் பழைய ஞாபகத்திலேயே வந்துடுச்சு, மன்னிச்சுங்க. இப்போ ஐயா அவர்கள் கூறியதைப் போல தேனீக்களை அழித்து தான் தேனை எடுக்க வேண்டும் என்பதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய செய்திகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இனிமையாக தான் இன்றைய பொலிவாளரும் நமக்கு தேனியை இல்லாமலே, தேனீக்களை அழிக்காமலே நமக்கு தேனை கொடுத்துருக்காரு பொலிவின் மூலமாக. ஒரே ஒரு கருத்தை கூறிக்கொண்டு விடைபெற விளைகிறேன். விவேகானந்தர் ஐயா அவர்கள் சொன்னது, த கிரேட்டஸ்ட் சின் ஈஸ் டு திங்க் யுவர் செல்ஃப் வீக் அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்பவே அவருடைய எண்ண ஓட்டத்தில், விவேகானந்தர் ஐயாவுடைய எண்ண ஓட்டத்தில், பட் கீப் யுவர் செல்ஃப் இன் வெர்ச்சு ஆல்வேஸ். வெர்ச்சுல நீங்கள் நீதி நேர்மை இதுல எல்லாம் இருந்துக்கிட்டு உங்களை இப்படி திங்க் பண்ணுங்க. நான் வீக்னஸ்னாலாம் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்கிறத நினைக்க வேண்டியிருக்கு. இன்றைய பொலிவுக்கு மிகப்பெரிய பொலிவு. ஐயா அவர்களுக்கு நன்றி, கோடானு கோடி நன்றிகள். அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வைகரை உறவுகளுக்கு பின்னோட்டம் இந்த நேரத்துக்குள்ள நம்ம 6:15 முடிக்கிறோம். ஆகையால உங்களோட பின்னோட்டங்களை டெக்ஸ்ட் மெசேஜாவோ அல்லது வாய்ஸ் மெசேஜாவோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணலாம். புதுசா வந்தவங்க நீங்க உங்களுக்கு யாரை கொடுத்தாங்களோ அந்த லிங்க்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெசேஜும் நம்ம ப்ரெசென்டருக்கு அனுப்பிடுவோம். இப்போது ஏற்புரைக்கான நேரம். சார், உங்களுக்கான ஏற்புரை. தேங்க்யூ அர்ணவி சார். அதாவது ஒரு ட்ரெயினர் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு ட்ரெயினர் ஒரு செஷன்லேயும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷன் விட அருணகிரி சாருடைய அந்த தொகுப்பறை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. நான் என்ன சொல்ல வந்தது அதை விட ஒரு படி மேலே, அதுக்கு மேலே எப்படிதான் சார் செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே இவ்வளவு விஷயங்களை கேதர் பண்றாங்க, எப்படி எழுதி வைப்பாங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுப்பாங்களா, எப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா சார்ட் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை பேருமே நான் சொல்ல வந்த விஷயத்த வேற லெவல்ல இன்னும் அதை விட அதிகமா அந்த கருத்துக்கு சிறப்பு சேர்க்கிற வகையில நீங்க எடுத்து அதை சொல்லி நீங்க ஃபீட்பேக் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு இப்படி ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடைப்பாங்களா, இப்படி ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்குமா அப்படின்னு நினைச்சா, எந்த ட்ரெயினரும் பேச தெரியாதவங்க கூட நம்ம தளத்துல வந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். எப்பவுமே ட்ரெயினர் நல்லா இருக்கும் அந்த செஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீட்பேக் தான் நம்ம செஷனோட சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், மிக சிறப்பு. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட இந்த இனிய நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான
ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் பி அருணகிரி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாம் சந்திப்போம். நன்றி. நன்றி. வைகரை சங்கமத்துக்கு வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் நன்றி.